அப்புறம் கிடக்கட்டும். இப்போ இவருடைய நிலை என்ன என்றால், போன தேர்தல் தான் இந்த பிணக்குக்கு பெரிய அடிப்படை. அதிமுக கூட்டணி வச்சிருந்தா 2-3 தொகுதி வந்திருக்கு. அதே தான், அதிமுகவோடு கூட்டணி பேசி முடித்து விட்டேன். அப்புறம் அப்படி நின்று இருந்தால் அதிமுக ஒரு 7 எம்பி வந்திருப்பேன், நம்முடைய கட்சி ஒரு 3 எம்பி வந்திருப்பேன். 2 பேருக்கு நயம். இப்போ நம்முடைய கட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவர் சொல்லாததை நான் சொல்கிறேன். சொல்லியதும் சொல்லாததும்பாங்க. திருமாவளவனுக்கு 2 இருக்குது, சிபிஎம்முக்கு 2 இருக்குது, நம்ம கட்சிக்கு ஒன்றுமே இல்லைன்னா இதை விட அவமானம் என்னங்கிறது அவர் மனசுக்குள்ளே இருக்கும். அவர் அப்படி தான் சிந்திப்பார், எனக்கு தெரியும். திருமாவளவனுக்கு 2 இருக்குது, சிபிஎம்முக்கு 2 இருக்குது, இவர்களோட பெரிய கட்சி நம்ம என்ன, இப்போ பெரிய வாக்காளர் எண்ணிக்கையுடைய கட்சி. நம்ம ஒரு இடம் கூட பெறலைன்னா அப்புறம் எப்படி நம்ம இந்த மக்கள்கிட்ட சமாதானப்படுத்தி இந்த கட்சியை கொண்டு செல்ல முடியும்? அதான் கோபம். அதுக்கு அடுத்தபடி இவர் தலைவராக இருக்கிற போது எப்படி முரணான முடிவு எடுக்கிறார் என்று சொல்லுங்கள். நான் ஒரு நல்ல தலைவர் தான். எனக்கு அவர் நெய்வேலி போராட்டம் நடத்தியது ரொம்ப பெரிய வியப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா நடத்தினார். அந்த நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தை விறுவிறுப்பாக நடத்தினார் அன்புமணி. அதெல்லாம் குறைவானவர் இல்லை. ஆனால் முடிவெடுக்கின்ற போது அவர் ஐயா பல பேரிடம் கலந்து காலத்தால் கலந்து முடிவெடுத்து கொண்டே வருவார். இவருக்கு அப்படி பழக்கம் இல்லை என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிய அக்பர் கையெழுத்து போட தெரியாது, கைரேகை சுற்றி அறிவாளிகளை தான் வைத்திருப்பார். அவங்களோட உட்காந்து பேசுவார். இதுதான் அக்பருடைய பொழுதுபோக்கே. அவருக்கு வேறு பொழுதுபோக்கெல்லாம் கிடையாது. ஒரு மன்னர் என்கின்ற முறையில் ஒரு குடிப்பது மற்றவையெல்லாம் கிடையாது. அதனால தான் சரித்திரத்திலேயே முகலாய மன்னர்களிலேயே மகா அக்பர் என்று போற்றப்பட்டவர் அக்பர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அறிவாளிகளை வைத்துக்கொண்டு பேசி நாட்டு நடவடிக்கைகளை எல்லாம் ஒழுங்கு செய்வார். நீண்ட காலம் ஆண்டதும் அவர் தானே? ரொம்ப காலம் ஆண்டவர் அவர் தான். ஆமாம், மகா அக்பர் என்று அவருக்கு வரலாற்றில் பெயர்.